அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசல் தரும். அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். அன்பை அடைத்து வைக்க முடியுமா? முடியாது. உள்ளத்தை உருக்கும் ஒரு உண்மை கதையை கேளுங்கள். பேச முடியாத விலங்காக இருந்தாலும் கடவுள் அவைகளின் உள்ளத்தில் எத்துணை அன்பை வைத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமையன்று நான் கோவிலுக்கு சென்றேன். கடவுளை வணங்கிய பின்பு மாட்டுத் தொழுவம் அருகில் மயில்களும் இருக்கும். அங்கு ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி அமர்ந்திருந்தார். நானும் அவர் அருகில் அமர்ந்தேன். அவரை பார்த்தால் மிகவும் கடவுள் பக்தி உள்ளவர் போல் இருந்தார். அவர் மயிலை பார்த்து ஒரு வரி பாட்டு பாடினார். உடனே அந்த மயில் ஆடத் தொடங்கியது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உங்களுக்கு மயில் பிடிக்குமா என்றேன். அதற்கு அவர், விழவில்லை, ஆனால் மாட்டை பார்த்தால் மிகவும் பிடிக்கும் என்றார். நான் எதற்கு என்றேன். அதற்கு அவர், நாங்கள் கிராமத்தில் இருந்தபோது ஒரு பசுமாடு வைத்திருந்தோம். பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாவற்றிற்கும் வசதியாக இருந்தது. அதை நான் ஒரு குழந்தை போல் கவனித்து வந்தேன். ஒரு நாள் நாங்கள் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு போய் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். பிள்ளைகளும் எங்களுக்கும் இங்கு பிடிக்கவில்லை என்றார்கள். தாமதம் செய்யாமல் அவர் நகரத்திற்கு சென்று ஒரு வாடகை வீட்டை பார்த்து முன்பணம் எல்லாம் கட்டிவிட்டு வந்துவிட்டார். பிள்ளைகளும் கோடை விடுமுறையில் இருந்தார்கள். நல்ல நாள் பார்த்து வைத்துவிட்டோம். அதற்கு முன்பு மாட்டை யாரிடமாவது விற்றுவிட எண்ணி நிறைய மாடுகள் வைத்திருப்பவரிடம் எங்கள் மாட்டை விற்றுவிட்டோம். அதற்கு ஒன்றும் புரியாமல் அவனுடன் போய்விட்டது. மறுநாள் காலையில் 6 மணிக்கு மா என்று பெரிய சத்தம் போட்டது. நம்முடைய பசுமாடு போல் இருக்கிறதே என்று எழுந்து வெளியில் சென்றேன். எங்கள் பசுமாடுதான். கண்களில் கண்ணீர் வடிய என்னை பார்த்து பேசாமல் பேசியது. அன்பாக வளர்த்து என்னை யாரிடமோ அனுப்பிவிட்டாயே தாயே, உன்னை மறந்து என்னால் இருக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று கூறியது போலிருந்தது அதன் பார்வை. நானும் அழுதுவிட்டேன். பிறகு ஒரு துண்டு எடுத்து அதன் கண்ணீரை துடைத்து அதை தடவி கொடுத்து, என் கண்மணியே, நீ அழ வேண்டாம், நான் ஆசீர்வதிக்கின்றேன், நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், சென்று வா என்றேன். அதற்கு மாட்டுக்காரன், அம்மா, நான் இதை நன்றாக கட்டி வைத்தேன், அப்படியும் இம்மாதிரி கயிற்றை அறுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வருகிறது என்றார். அதற்கு நான், இனி அப்படி செய்யாது என்றேன். மாடும் போய்விட்டது. இதற்குத்தான் பசுமாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார். எங்கள் நாய் என்ன செய்து தெரியுமா? நாங்கள் நினைத்தோம் அக்கம் பக்கம் எல்லாம் நம்முடைய உறவினர்கள் தான் இருக்கிறார்கள், நாயை பற்றி கவலை வேண்டாம் என்று இருந்தோம். வேன் வந்ததும் நாங்கள் சாமான்களை அடக்கி கொண்டிருந்தோம். நாய் அந்த சாமான்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கவில்லை. 5 மணி நேரம் அங்கேயே இருந்திருக்கிறது. எங்கள் யாருக்கும் தெரியாது. நகரம் சென்று வண்டி நின்றதும் எழுந்து வெளியில் வாளை ஆட்டிக்கொண்டு வந்தது. பிள்ளைகளுக்கு மிக சந்தோஷம். நாயும் எங்களை பார்த்து மாட்டை ஏமாற்றிய மாதிரி என்னை ஏமாற்ற முடியாது என்பது போல் இருந்தது அதன் பார்வை. நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறேன் என்றார். நானும் அவரை வணங்கி, அன்புக்கு அருமையான உதாரணங்கள் கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி என்றேன். பிறகு அந்த 2 ஜீவன்களையும் பற்றி சிந்திக்கலானேன். அந்த பசுமாட்டை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். அன்று இரவு முழுதும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். பொழுது விடிந்ததும் கயிற்றை அறுத்து கொண்டு கண்களில் நீர் வடிய வேகமாக ஓடி வந்து அம்மா என்று அழைத்து அதன் அன்பை காட்டியிருக்கிறது. நாய் மிக மிக புத்திசாலி. என்னை எங்கே விட்டுவிடப் போகிறார்களோ என்று
சாமான்களுக்கு இடையில் பதுங்கிக் கொண்டு பயத்தால் பசியை கூட அடக்கி ஒரு மூச்சுக்கூட விடாமல் 5 மணி நேரம் அமைதியாக படுத்துக்கொண்டு நகரத்தை அடைந்ததும் ஓடி வந்து வாளை ஆட்டி அதன் அன்பை காட்டியிருக்கிறது. நாம் விலங்குகளுக்கு கூட உள்ளத்தில் எத்துணை அன்பு இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஆனால் ஒரு சிலர் வயதான தாய் தந்தையரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். நம்மை பெற்று அன்பையும் அறிவையும் அன்னத்தையும் ஊட்டி வளர்த்த பெற்றோருக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுக்க மறந்து வீட்டில் வைத்து கொள்ளக்கூட பிடிக்காமல் எங்கேயோ அனுப்பிவிடுவது சரியா? அவர்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும். பிள்ளைகளை பிரிய மனம் வருமா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு சிலர் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்கிறார்கள். ஆனால் இயற்கை கொடுக்கும் அதிசயங்களை அன்போடு வணங்குங்கள். நம் உடலை வளர்க்க உணவை கொடுக்கும் பூமியையும், மழையை கொடுக்கும் தண்ணீரையும், வெப்பம் கொடுக்கும் சூரியனையும், குளிர்ச்சியை கொடுக்கும் சந்திரனையும், தென்றலை கொடுக்கும் காற்றையும், எல்லையில்லா ஆகாயத்தையும் அன்புடன் வணங்க வேண்டும். அன்புதான் கடவுள். வணக்கம். நன்றி.